சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அன்போடு உன்னிடம் ஒரு சுப வாக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்துள்ளேன். சற்று பொறுமையாக கேள். கடவுள் வரமெல்லாம் தரமாட்டார், சந்தர்ப்பம்தான் தருவார். அதை வரமாக்கவும் சாபமாக்குவதும் நம் கையில்தான் உள்ளது. என் அன்பு குழந்தையே, என் வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றாய். நீ மட்டுமல்ல, உன் வீட்டிலுள்ள மர கதவுகள் கூட என்னை அழைக்கிறது. உனக்காக உன் வீட்டிற்கு வரலாம் என முடிவு செய்துவிட்டேன். நீ என்னை காணும் நேரம் வந்துவிட்டது. என் அருட்பாவையை உன் மீது படும் நேரம் வந்துவிட்டது. என்னை நீ அன்போடு வரவேற்கும் நேரம் வந்துவிட்டது. என் காலடி பட்டவுடன் உன் குடும்பமே சுபிட்சமாக இருக்கப் போகிறது. அதனால் தயாராக இரு. இழுபறியாக இருந்த நல்ல செயல்கள் எல்லாம் இனி தானாகவே நடக்கப் போகிறது. உன் வீட்டில் உள்ள தீய சக்திகளை எல்லாம் விரட்டி மகாலட்சுமியை உன் வீட்டிற்கு வரவைப்பேன். உன் இல்லமே நறுமணத்தால் நிரம்பப் போகிறது. எப்போதும் என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கின்றாய். இனி உன் வீட்டில் உன் சாய் அப்பாவின் கருணை பார்வை இருக்கும். நான் உன் வீட்டிற்குள் வந்த பிறகு சுப நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். உன் வீட்டில் காலடி எடுத்து வைக்க ஆசையோடு இருக்கிறேன். நீதான் என்னை அழைப்பதற்கு தாமதம் செய்து கொண்டே இருக்கின்றாய். இன்றே மாலை நேரத்தில் எனக்கு தீபம் ஏற்றி என்னை அழைத்துப் பார். உன் வீட்டில் என் கால் தடம் தெரிவதாய் உணர்வாய். என் நாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கே அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளும் திறக்கப்படும். என் அன்பு குழந்தையே, இனி உன் வாழ்வில் நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம் என அனைத்தும் உனக்கு கிடைக்கும். ஆனந்தமாக இரு. உனக்கு வாடிய முகத்தை தந்தவர்கள் முன்பு உன் முகம் மகிழ்ச்சியாக இருக்கும்படி நான் செய்வேன். சிறப்பான நாட்களை அனுபவிக்கப் போகிறாய். இனி எல்லாம் உனக்கு ஜெயமாகப் போகிறது. ஆகவே சந்தோஷமாக இரு. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.